என்னைக்கு தானோ என் மகனை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கே அவ சம்பாதிக்கிற சொத்து எங்களுக்கு தான் சொந்தம். இதுவும் வாஸ்தவமான பேச்சுதானே அண்ணி? அந்த அம்மா கேக்குறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த தடவையும் வெறும் வாய் சவடால் தானா? இந்த வீம்பு உனக்கு. வீடு வாங்கிடலான்னு பார்த்த, அது நடக்கவே இல்ல. கடைசியில மருமகளோட உழைப்ப சுரண்டி வீட்டை கட்டிட்டு அதுல பெருமை பீத்திக்கிறியே. சீ, உனக்கு கேவலமால? எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. சொல்ற மாதிரி இது நான் சம்பாதிச்ச சொத்துனா அது யாருக்கு பொருந்தும்? இது நான் சம்பாதிச்ச சொத்துனா அது யாருக்கு பொருந்துங்கிறதையும் நான் தானே முடிவு பண்ணணும். இந்த வீட்டோட பத்திரம் என் பேர்லயும் என் அம்மா ருக்மணி பேர்லயும் தான் இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் இது அவங்க வீடுதான். வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி அப்ப முன்னாள் மாமியாருக்கு தான் வீடு சொந்தம்னு சொன்ன அதே வேகத்துல உன் இன்னாள் மாமியாரையும் உன் புருஷனையும் நீ உடனே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு. இந்த அம்மா பாட்டுக்கு ஏன் மருமக சம்பாதிச்சு வாங்கின சொத்து ஏன் குடும்பத்துக்கு தான் சேரணும்னு தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்கு. நீ சொல்லிடு, நாங்க மரியாதையா வெளியில போயிடுறோம். சொத்து நாளா பின்ன உன் வாழ்க்கைக்கு உதவுமேன்னு நல்ல இடத்துல சொன்ன. யார் பேச்சை கேட்காம தலைகளாதான் குதிப்பேன்னா நீ குதி, அது உன் இஷ்டம். எந்திரி தனோ, எந்திரி. தனோ அழற. தப்பு செஞ்சது நான், அதுக்கான தண்டனையும் நான் தானே அனுபவிக்கணும். புகுந்த வீட்டுக்கு போயிட்டா பொண்ணு பெத்தவங்களுக்கே உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுல நான் யாருமா? என்னோட ஆசைக்காக உன்னோட உழைப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சது ஐயோ என்னோட தப்புதான். எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த வீடு என்னோட வீடு இல்லைங்க, உங்க வீடுதான். உங்களுக்கு சொந்தமான வீடுதான். இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். அது எப்படிமா நீங்க விட்டுட்டு? ஆசைப்பட்ட எல்லாருக்குமே அதை அடையிற குடுப்பனை கிடைக்கிறது இல்ல தானோ. இந்த ஜென்மத்துல ஒரு சொந்த வீட்டை கட்டி குடியேற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். நாங்க வரோம். உனக்கும் மனக்கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு தூசிய தட்டிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. எனக்குமான பல வருஷ பகை அத தீர்த்துக்க வேண்டாம். என் வீட்டுக்கு வந்து என் சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஊருக்கு முன்னாடி நீ என் கால்ல வந்து கதறி விழணும்னு வாய் கொழுப்பா என்கிட்ட பேசிட்டு வந்த, அதுக்குள்ளேயே மறந்து போச்சா? உனக்கும் எனக்குமான சவால்ல யாரு தோத்தாலும் ஜெயிச்சவங்க கால்ல விழணுங்கிறது தானே பேச்சு. தோத்துட்ட. ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நீ தோத்து போயிட்ட. இது நீ என் கால்ல விழறதுக்கான நேரம். வா, வந்து என் கால்ல விழு ருக்மணி. தோல்வியை ஒத்துக்கிறதுல தப்பு இல்ல சொன்னா. அந்த அளவுக்கு நான் கோழையும் இல்ல. நிறுத்துக்கமா, நிறுத்துக்கமா. களி விழ வேண்டிய அவசியம் இல்ல. வச்சுக்கிட்டாலும் இது அவங்க வீடுதான். இது ருக்மணி அம்மாவோட வீடுதான். படி, இது தனமும் ருக்மணி அம்மாவும் சேர்ந்து கட்டின வீடு.
தனத்துக்கு உரிமைகள் இருக்கோ அதே அளவு உரிமை ருக்மணி அம்மாவுக்கு இந்த வீட்டுல இருக்கு. அதுக்கு அந்த பத்திரம் தான் அத்தாச்சி. ருக்மணி அம்மாவை இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு எனக்கோ இல்ல எங்க வீட்டை சேர்ந்தவங்களுக்கோ எந்த உரிமையும் இல்ல. எங்க அம்மா உட்பட வீட்டுக்குள்ள வரத்துக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யார் நீங்க? ஆ? நான் யாரா? அன்னைக்கு ருக்கு கூட என் வீட்டுக்கு வந்தானே நீ? அது கால்ல விழ சொன்னப்ப நீயும் 2 கண்ணால அதை பார்த்துட்டு தானே வந்த. அதான் கால்ல விழுந்துட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க வந்து பார்த்தா ஏன் பிரச்சனையை விட எது பெரிய இடியாப்ப சிக்கலால இருக்கு. முதல்ல ஒத்தையா ரெட்டையா போட்டு வீடு யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. அப்புறம் நடத்தலாம் கிரக பிரவேசம். கணேஷ் மேடம் கொடு. யாரு கால்ல யாரு விழறது? வச்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு, வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். சரி மாப்பிள்ள.